Namaste. I am happy to meet you all in the 86th episode of Tapasya. இன்னைக்கு நம்ம தபஸ்யால சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கிளாஸஸ் எப்படி எடுக்க போகிறோங்கிறத நம்ம பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் விதவிதமான குழந்தைங்களை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போ ஏற்கனவே டீச்சர்ஸாக இருக்கிற நீங்களும், புதுசாக இப்போ டீச்சர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிற நீங்களும் நிறைய குழந்தைங்களை பார்த்துருப்பீங்க. சில சில்ட்ரன் வந்து நேச்சுரலாகவே பை நேச்சரே அவன் வந்து ரொம்ப ஸ்டூடியஸாக அட்டென்டிவாக இருப்பா, வெல் டிசிப்ளின்டா. சில குழந்தைங்களோட ஃபோக்கஸை நம்ம வாங்குறதே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவளோட அட்டென்ஷன் ஸ்பேன் எங்கேயோ இருக்கும், எங்கேயோ ட்ரீம் பண்ணிட்டு இருப்பா, ஃபிசிக்கலி ப்ரெசென்ட்டாக இருப்பா. ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய விதமான குழந்தைங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அதில் நம்ம என்னெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் பார்த்துருக்கோம், அப்புறம் வந்து எந்தெந்த விதமாக வெரைட்டிஸ் ஆஃப் சில்ட்ரன் இருப்பா இல்லையா, அந்த மாதிரி அதில் தான் சில விஷயங்களை நம்ம இப்போ ஷேர் பண்ணி ஃபர்தராக நம்மளுடைய டீச்சிங்கை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாங்கிறத நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, இப்போது ஒரு கிளாஸ் ரூம் சுச்சுவேஷனை நம்ம இப்போ நம்மளுக்குள்ளே இப்போ வந்து ஒரு சஞ்சாரி பாவம் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் நிறைய பேட்சஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக, ஓகே, ஐயோ இந்த குழந்தைய நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்னு பயந்து மாதிரி இருக்கிற சில பேர் இருப்பா நம்மளுக்கு. அவளையே நீங்கள் வந்து அவளாக மாறி இப்போ நான் கிளாஸ் எடுக்கும்போது நீங்கள் அதை எப்படி பண்ணுறீங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு சின்ன கிளாஸ் ரூம் சுச்சுவேஷன். ஓகே, அன்றைக்கி ஒரு நாள் ஒரு சின்ன குழந்தை கிளாஸ் எடுக்கும்போது ஆஃபீஸில் வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பார்த்துருந்தோம் மேம். அப்போ வந்து அவளுக்கு ஐட்டம் வந்து முழுமண்டியில் ஆரம்பிச்சிருந்தா. அவள் பாட்டு போயின்னு இருக்கு, அவள் பாட்டு ஆடின்னு இருக்கா. ஆடின்னு இருக்கிறப்போ சடனாக நெளிய ஆரம்பிச்சிட்டா. என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு ரெஸ்ட் ரூம் அப்படின்னு சொன்னா. போயிட்டு வா அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா. அப்போ எனக்கு தோணித்து, சரி இந்த குழந்தை வந்து வெளில போனால் மேம் திட்டுவா அப்படின்னு பயப்படுறா, நடு ப்ராக்டிஸில் ரெஸ்ட் ரூம்லாம் போகக்கூடாது அப்படின்னு. அந்த குழந்தைக்கு ஒரு 5 வயசு குழந்தைக்கு அப்படிலாம் தோணுது அப்படின்னு அப்போது ஐடியலைஸ்ட். நான் யூஸ்வலாக சொல்லிக் கொடுக்குற பேட்சில் அந்த பசங்களுக்கெல்லாம் சிங்கிள் டிஜிட் ஏஜ் தான். ஸோ அவங்களோட லேர்னிங் காம்ப்ரிஹென்ஷன் ஒரு சர்டன் லெவலில் தான் இருக்கும். அதில் ரீசெண்டாக ஜாயின் பண்ண கப்புள் மந்த்ஸ் முன்னாடி ஜாயின் பண்ண பசங்களுக்கு பேசிக் ஸ்டாண்டிங் வித் யுவர் ஃபீட் டுகெதர், அரை மண்டி உட்காருறது, முழு மண்டி உட்காருறது, அந்த மாதிரி ஒரு சிம்பிள் கான்செப்டே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்குள்ளே எனக்கு டயர்டாகிடும் அந்த 1 ஹவருக்குள்ளேயே. ஸோ அதில் 2 people டில் டுடே என்னால் அதில் ஒரு பொண்ணை வந்து ஐ கேனாட் மேக் ஹர் சிட் முழுமண்டி பிகாஸ் ஷி கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் கால் திருப்பி டோவில் வந்து நம்மளோட வெயிட்டை பேலன்ஸ் பண்ணி கீழே ஃபுல்லாக உட்காரணுன்றது. அவள் கால் எப்போவுமே ஃப்ளாட்டாக இருக்கும், முட்டி எப்போவுமே முன்னாடி இருக்கும். நான் உட்காரு இந்த மாதிரி கரெக்ஷன் சொல்ல அந்த மாதிரி கரெக்ஷன் சொல்லுன்னு சொன்னால் ஷீல் ஜஸ்ட் சிட் டவுன் த வே ஷி யூஸ்வலி டஸ் அண்ட் ஷீல் கிவ் மீ ஒரு லுக், ஒரு சேலஞ்சிங் லுக். இதோ பண்ணிட்டேனே, இதுக்கு மேலே என்ன பண்ணோன்ட்டு அதை எப்படி கரெக்ட் பண்ணோன்னு நானும் சரி என் கூட சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸும் இது வரைக்கும் வி ஆர் ட்ரைங் டு ஃபிகர் அவுட் ஹவு டு மேக் ஹர் லேர்ன் டு டூ முழுமண்டி. பட் அதோட ஒரே கான்ட்ராஸ்டாக வந்து ஸ்லோகா அபிநயம் சொல்லி கொடுத்துட்டுருக்கோம் அந்த பசங்களுக்கு. வி டீச் தம் த மீனிங் ஆஃப் த ஸ்லோகா அண்ட் தென் வி டெல் தம் டு டூ இட். அதில் சில ஃபியூ சில்ட்ரன் தே டோன்ட் ஈவன் வாட்ச் டான்ஸ் லைக் தட். அந்த வயசில் பார்க்கவே முடியாது. பட் தே ஆர் சின்சியர்லி ட்ரைங் டு டூ எக்ஸ்பிரஷன் ஃபார் பேசிக் ஸ்லோகா ஃப்ரம் த மீனிங்ஸ் தட் வி டீச் தம். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாஸில் இந்த எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம்லேயும் சில்ட்ரன் இருக்காங்க, அந்த எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம்லேயும் சில்ட்ரன் இருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு நிஜமாகவே ஒரு ஃபேசினேட்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு இட் வில் கீப் யூ என்டர்டெயின்ட். நான் கிளாஸ் எடுக்கும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறது வந்து பசங்களோட அட்டென்ஷன் ஹோல்ட் பண்ணி வைக்கிறது. ஸோ ஒரு பொண்ணு வந்து என்னை பார்த்துட்டே இருப்பாள், நான் அவகிட்ட பேசும்போது என்னை பார்ப்பா, பட் ஷி வில் மென்டலி நாட் பி ஹியர், பி ஃபிசிக்கலி ப்ரெசென்ட் மென்டலி ஆப்சென்ட்னு சொல்கிற மாதிரி என்னை பார்த்துட்டே தான் இருப்பாள். நான் அவகிட்ட பேசுவேன், ஒரு ரியாக்ஷன் ஒன்றுமே இருக்காது, அவ்வளோதான் இருக்கும். பட் என்ன தான் அவள் பேர் கூப்பிட்டோன்னே என்னை பாப்பா, சொல்கிற கரெக்ஷன் புரியுதானா, அவ்வளோதான், வேற ஒரு ரியாக்ஷன் ஒன்றுமே இருக்காது. ஒரு 4வது வாட்டி கேட்கும் போது தான் புரியுதாடி பேசுறேன்னா ஓகேன்னு தலையாட்டுவேன். ஸோ இந்த மாதிரி ஆடும்போதுமே ரொம்ப லாஸ்ட்டாக வேறு வேர்ல்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும் சில பசங்கள்லாம். அந்த அட்டென்ஷன் ஹோல்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு மோஸ்ட்லி என்னோடய ஷெட்யூலில் வந்து அந்த பேபிஸ் பேட்ச் கிடையாது. இவங்களுக்கு யாராவது ஏதோ ரிஹர்சல் இருக்குது ஆர் ஏதோ ஆல்டர்னேட்டாக போகணுன்னா தான் ரேர்லி ஐ கெட் த சான்ஸ். ஒரு விஷயம் ஷீலா மேம் கிட்டேருந்து கற்றுள்ள விஷயம் வந்து கிட்ஸுக்கு கிளாஸ் எடுக்கணும்னா நம்ம கிட்ஸுக்கு கீழ் லெவலுக்கு போகணும். தட் சம்திங் நான் மேம் கிட்ட ரொம்ப பிடிச்சி அட்மையர் பண்ண ஒரு விஷயம். ஸோ இந்த நம்மளோட ஃபஸ்ட்டு பேட்ச் ஆன் எவ்ரி வீக் டேயில் வர பேட்ச்சில் வந்து அந்தந்த பேட்ச்சில் கரெக்டாக எனக்கு வந்து ஒருத்தர் சிக்கிடுவா, இன்னைக்கு இவ தான் டார்கெட் அப்படின்ட்டு. அதில் ஒருத்தர் இப்படி தான்
அப்படியே நம்ம எதாவது சொன்னால் வேணும்ட்டே எனக்கு அவளை நோண்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இது பண்ணியா, அது ஒழுங்காக பண்ணி 10 டைம்ஸ் பண்ணி நீ ஏன் 11th டைம் பண்ணல நோண்டினே இருப்பேன். அவள் டபுள் ஐரோல்லாம் பண்ணி அப்படியே பயங்கரமாக கிவ் அப் பண்ணிவிடுவா கிளாஸ் ரெஸ்ட்ப்பா அப்படின்ட்டு. அப்புறம் இவள் சொன்ன மாதிரி நம்ம இப்போ ஸ்லோகாபிநயம் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் இல்லையா பசங்களுக்கு. அப்போ நினச்சேன் இது கஷ்டம், இவள் ஃபர்ஸ்ட் லைன் கூட சொல்ல மாட்டா அப்படின்னு நினச்சா சர்ப்ரைசிங்லி அவ்வளோ அழகாக வந்து ஃபுல் அப்படியே ஏன்னோ தரை தான் பார்த்துன்னு பண்ணா. பட் அப்படியே தரையில் ஒரு 100 ஆடியன்ஸ் இருக்கிற மாதிரி அப்படியே ஃபுல்லாக அவங்களுக்கு எக்ஸ்பிரஸிவாக சொல்லியிருந்தாள். ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ்ட். எப்படி அப்படியே அப்படின்ட்டு இருந்த ஒரு பொண்ணு சடனாக ஓகே ரெடி ஸ்டார்ட்னு சொன்னோன்னே அவ்வளோ ஒரு சடன் ஒரு பாயிண்ட் வச்ச மாதிரி கான்சென்ட்ரேஷன் போய் சொன்னது வந்து ஆக்சுவலி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த பசங்க பேட்ச் எடுக்கிறது ரியலி என்ஜாய். ஃபர்ஸ்ட் டே பேட்ச் ரெடி 1 பொசிஷன் அட்டெண்ட் மீரு. Ma'am, she's not getting up. நான் இப்போ தான் ரீசெண்டாக இந்த டீச்சிங் இதுக்கு ஜாயின் பண்ணேன். ஸோ லைக் நான் மேக்ஸிமம் எல்லா சீனியர்ஸோடையும் உட்காந்து ஐ ஹவ் பீன் வித் தெம். ஒன் திங் தட் ஐ ஃபவுண்ட் அவுட் இஸ் தட் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னா பேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வேணும். எனக்கு பேஷன்ஸ் இல்லை. பட் தென் இப்போது ஸ்லோவாக ஒவ்வொருத்தர் என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன வித்தியாசமாக எப்படி அவங்க க்ரியேட்டிவாக எப்படி அவங்க மாற்றி சொல்கிறத பண்ணுறாங்கன்னா வந்து இட்ஸ் லைக் ஓ இப்படிலாம் இருக்குமா, இப்படிலாம் அவங்களுக்கு யோசிக்க முடியுமா, யோசிக்காமல் அப்படியே தானாக அவங்களுக்கு வருதா, இதெல்லாம் வந்து யோசிக்கும் போது இட்ஸ் வெரி வாவ் அப்படின்னு இருக்கும். நடந்த ஒரு விஷயம் நான் சொல்றேன். நிறைய பேர் அந்த பசங்களுக்கு பழைய பசங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்குலாம் எங்க பேர் தெரியல, வெறும் அக்கா அக்கா தான் கூப்பிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு யார் இப்போ ஒருத்தரோட அட்டென்ஷன் ஏதாவது சூப்பர் கேட்டு சொன்னாங்கன்னா பேர் தெரியல. ஸோ அதனால நான் சொன்னேன் நான் இப்போ எல்லாரோட பேர் இன்னொரு சொல்கிறேன். நீ ஸ்கூல் டீச்சரோட பேர்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு எங்கள் பேரும் தெரிஞ்சு வச்சுக்கணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் ஒருத்தராக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். ஓகேவா இந்த புது பசங்களுக்கு. சரி இப்போ எங்கள் பேர்லாம் ஒன்றா சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். முடிச்சாங்க. நான் இப்போதான் சொல்லி முடிச்சேன். அவங்களுக்கு வந்து ஒரு பேர் மீரு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி பேர்லாம் தெரியாது. ஸோ அப்போ அவங்க சண்முக பிரியா ஏதோ ஒரு பேர் அட்லீஸ்ட் ஞாபகம் இருக்கா? ஒரு பேர் ஞாபகம் இருக்கா? ஒரு பேர் சொன்னாங்க ஞாபகம் இருக்கு. ஒரு பேர் அப்படி ஷீலா மேம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வாட்டி எனக்கு ஒரு குரூப் ப்ராக்டிஸ் பாருன்னு எனக்கு ஒரு குரூப் கொடுத்தாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன் அவங்க ஆல்ரெடி கற்றுண்ட ஐட்டம் தான், ஸோ அப்படியே ஸ்மூத்தாக போயிடும், ஒரு 2-3 வாட்டி பார்த்தா போகிறோம் அப்படின்னு நினச்சி நான் ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். மேம்கிட்ட தான் 1-to-1 அவங்க அந்த ஐட்டமை கற்றுண்டாங்க. ஸோ நான் வந்து அப்புறமா ப்ராக்டிஸ் பார்க்க டெய்லி கரெக்ஷன் சொல்லுவேன். திருப்பி அதே கரெக்ஷன் திருப்பி டெய்லி அதே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மேம் வந்து அப்போ தான் நான் நினச்சேன் மேம்க்கு எவ்வளோ பேஷன்ஸ் இருக்கும். அவங்க சொல்லி புரியறதுக்கே அவங்களுக்கு வந்து ஒரு 5 டைம்ஸ் நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஓகே இவ நம்மக்கிட்ட தான் சொல்கிறா அப்படின்னு அவங்களுக்கு ரியலைஸ் பண்ணுறதுக்கே நான் ஒரு 5 டைம்ஸ் கற்ற வேண்டியிருக்கும். கை எல்லாரும் இதுக்கு தான் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் எல்லாரும் கை இப்படி காட்டு. ஹோல்ட் ஃபிங்கர். கை திருப்பிட்டு அப்படியே எடுக்கல. கரெக்ட். எப்போவுமே குட்டீஸ் பேட்ச் அக்காஸோட அவங்க கூடலாம் வந்து அசிஸ்ட் பண்ணும்போது எப்போவுமே 2 டைப்ஸ். இப்போ வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்தா தான் பண்ணுவேன் அப்படின்னு இருப்பாங்க. இன்னொரு செட்டு பார்க்கலனாலும் நான் பண்ணுவேன், நான் ஒழுங்காக பண்ணுவேன் அப்படின்னு இருப்பாங்க. அதில் ஒரு குழந்தை அவ்வளோ 5 இயர்ஸ் தான், ரொம்ப டிசிப்ளின்டாக இருப்பாள். இப்போ வந்து எல்லாருமே நம்ம ஜென்ரலாக அவங்க பசங்கக்கிட்ட சொல்கிறது கால் சேர்த்து வச்சு கை இடுப்பில் வச்சு நிற்கணும். பாதி பேர் நிற்க மாட்டாங்க. அந்த ஒரு குழந்தை மட்டும் நீ பார்க்கலையோ எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு வந்து அவள் பாட்டுக்கு அப்படின்னு நின்றுட்டே இருப்பாள். அப்புறம் அரைமண்டி உட்கார சொன்னால் எல்லாருமே கால் வலிக்குது அப்படின்னு எழுந்துருந்துப்பா. மேம் எழுந்துக்கலாமா அப்படின்னு கேட்பா. அவவே கேட்டு நான் நம்ம ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கண்லேருந்து தண்ணி எல்லாருமே அப்படியே அழகிற மாதிரி எக்ஸ்பிரஷன். அவள் எதுவுமே தரப்பட மேம் கால் வலிக்குது எழுந்துக்கலாமா அவ்வளோதான் கேட்போம். அவளை பார்த்து தான் அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் இப்படி கூட ஒரு ஸ்டூடெண்ட் இவ்வளோ சமத்தா இந்த வயசில் இருக்க முடியுமா அப்படின்னு நான் பார்த்தேன். ஸோ நம்மளோட கிளாஸஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நடக்கும். இந்த 1 hour நம்ம அந்த பசங்களை வச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். லைக் திட்டிண்டு அவளை ஒரு கால் சேர்த்து வைக்கிறதோ அரைமண்டியோ வாட்டெவர் என்ன பண்ண வைக்கிறோமோ அதை ட்ரை பண்ணுறதுக்கு நம்ம நிறைய கஷ்டப்பட்டு திட்டி அவளை 1 hour ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருப்போம்.
நம்ம வந்து அந்த அட்டெம்ப்ட் பண்ணது அவள் புரிஞ்சிருக்காது, வாட் எவர் அவளால் பண்ண முடிஞ்சிருக்காது. நம்ம மேம் கிட்ட கூட்டின்னு போய் பண்ண வச்சிரு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா கீழே வந்து அவள் பண்ணும்போது மேம்க்கு முன்னாடி செம சர்ப்ரைசிங்காக இருக்கும். தட் நம்ம தான் ஏதோ தப்பாக ஃபால்ட் கண்டுபிடிச்ச மாதிரி மேம் நம்மளை பாப்பா முடிவா தானே பண்ணுறாங்க அப்படின்னு. அங்கே போய் மேம் கிட்ட பண்ணால் மாத்திரம் சூப்பராக பண்ணிடுவா. அது எப்படிதான் மேலே வந்தால் வராது, கீழே பண்ணால் எல்லா பசங்களும் 100% ஒழுங்காக பண்ணுவா. அது என்ன மேஜிக்னு தெரியல, ஆனால் மேம் கிட்ட முன்னாடி எல்லாம் சூப்பராக பண்ணுவோம். இந்த பெரிய ஹாலில் நாங்கள் கிளாஸ் சின்ன பசங்களுக்குலாம் கிளாஸ் எடுக்கிறச்சு மெயின் அக்கா டீச்சர்ஸ்லாம் நடுவில் உட்காந்து கிளாஸ் எடுப்பாங்க. நாங்கள் 2-3 ட்ரைனிங் டீச்சர்ஸ் இருப்போம். வீல் கோ ஆன் ரவுண்ட்ஸ். சில பசங்க தேல் ஜஸ்ட் நாங்கள் அவங்க பக்கத்தில் போய் நின்று கரெக்ஷன் சொல்லணும்னா தே வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட், தே ஒன்ட் லிசன், அவங்க ரெசிப்ரோகேட் பண்ணவே மாட்டாங்க. இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறச்சு ஐ நோட்டீஸ் தட் நம்ம ஸ்கூல் காலேஜ்லலாம் இந்த மாதிரி பேக் பெஞ்சர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியான ஒரு இதில் கூட பேக் பெஞ்சர்னு ஒரு கான்செப்ட் வருது. நெக்ஸ்ட் டுகெதர் அப்படியே நம்ம 5 கவுண்ட்ஸ் நிற்க போகிறோம். சரியா? 5ல 10 வச்சுக்கலாமா? கவுண்ட் பண்ணு. 1 2 3 4 வீருவா 8 நம்ம யூஸ்வலாக கிளாஸ் எடுக்கும்போது காமேஸ்வரி சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து எந்த ஏஜ் குரூப்புக்கு நம்ம எடுக்கிறோமோ அந்த ஏஜ் குரூப்பாகவே நம்ம வந்து நம்மளை நினச்சிக்கணும். லைக் நம்ம அப்படி மாறினாதான் அவங்க வந்து அவங்கள ஒருத்தராக நம்மளை வந்து மதிப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஷீலாவோ இல்லாட்டி காமேஸ்வரியோ ஹரிணியோ மீருவோ பைரவியெல்லாம் அவங்க கூட சேர்த்துக்க மாட்டாங்க. நம்ம வந்து அவ லெவலுக்கு மாறிட்டோம்னா அவங்க வந்து நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஃபஸ்ட்டு திங், ஒரு டீச்சரை சொன்ன பேச்சு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கணும்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம மேலே ஒரு அக்செப்டன்ஸ் வேணும். ஓகே, இவளை நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு நம்மளை அவங்க நினச்சாதான் அவங்க நம்ம பேச்சு கேட்பாங்க. நிஷ்கலா வாங்க. All of you watch, okay? You'll be doing this. Turn your feet. Yoga பண்ணிடுவோம். Turn your feet. Bend your knees. கை சரியா வச்சுக்கோ. பேக் ஸ்ட்ரைட் பண்ணு. கரெக்ட். கேர்ள்ஸ் பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நம்ம அரேஞ்ச் பண்ணி உட்கார போகிறோம். சரியா? கை இப்படி பிடிச்சிக்கோ. எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோ. பேக் ஸ்ட்ரைட் பண்ணு. நேராக பாரு. வெரி குட். கிளாப் பண்ணு எல்லாரும். நம்ம வந்து எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும், பெரிய டீச்சராக 36 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், நான் வந்து 18 வருஷமாக டான்ஸ் கற்றுக்கிறேன், அதெல்லாம் எங்கேயோ இருந்தாலும் டே 1ல் நம்ம எப்படி இருந்தோம், அந்த டே 1ல் நம்ம எப்படி இருந்தோங்கிறது நம்மளுக்கு ஞாபகம் இருந்தால் தான் அவங்க பண்ணுற அந்த தப்பெல்லாம் நம்மளால் வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆங்கிளில் கொண்டு போக முடியும், எதனால அந்த தப்பு வருதுங்கிறது. ஓகேயா? ஒரு நாளும் கிளாஸ்க்கு வரும்போது நம்ம வந்து நம்மளோட லெவலில் போய் அங்கே நிற்காம எந்த பேட்ச்க்கு நம்ம எடுக்க போகிறோமோ அந்த பேட்ச் லெவலில் நம்ம வந்து நம்மளை வச்சுட்டாதான் நம்ம வந்து கிளாஸை ப்ரொசீட் பண்ணவே முடியும். அண்ட் அதே மாதிரி பார்க்கும்போது ஒருத்தருக்கு நம்ம சொல்லித்தந்து பார்க்கும்போது நம்ம கண்ணில் அழகு தெரியறதை விட அவங்க பண்ணுற மிஸ்டேக்ஸ் நிறைய தெரியணும். வாட் வி எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு கிளாரிட்டி இருக்கணும். நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது நம்மளுக்கு கிளாரிட்டி இருக்கணும். அதை அவள் கரெக்டாக புரிஞ்சுட்டாளா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் வீருவா. கால் சைடில் திரும்ப. காலை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கு. இங்கே வா, கிட்டக்க வா. திரும்ப. இல்லை அப்படி இல்லை, அப்படி திரும்ப. இந்த கால் சைடில் திருப்பு. அப்படியே வச்சுக்கோ. அப்படியே இந்த கால் சைடில் திருப்பு. மடக்கு. ஸ்டூடெண்ட்ஷிப்பை நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ஏன்னா ஸ்டூடெண்ட்டாக சில ஃப்ரீடம் இருக்குது. டீச்சர் அவங்க பேசினே இருக்கும்போது இப்படி பேசிக்கிறது, அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஏஜ் குரூப்லேயும் இருக்கும். அது குழந்தைங்க கிட்ட மட்டும்தான் இல்லை. இப்போது உங்களோட ஐட்டம்ஸ் பேட்சில் பார்த்தாலே நான் நிறையா அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அந்தந்த லெவலுக்கான ஸ்டூடெண்ட்ஷிப்பை நம்ம என்ஜாய் பண்ணுறோம்ல,
அதை வந்து நம்ம வந்து நம்மளும் என்ஜாய் பண்ணலாம். அவங்க அந்த மாதிரி பண்ணுறது நம்ம பார்க்க நம்ம கண்ணில் படாமல் இருக்காது, நம்ம கண்ணில் படும். ஆனால் நம்ம வந்து அதை எப்படி நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரோங்கிறதுல தான் நம்மளுடைய சக்ஸஸ் இருக்கே. புரியாதா? எந்த ஏஜ் குரூப் 5 வயசு ஃபஸ்ட்டு பேபிஸ் பேட்சாக இருந்தால் அவங்க லெவலில் ஏதோ பேசிப்பா, அவங்க லெவலில் ஏதோ பண்ணுவா. இந்த மாதிரி ஒரு அடலசன்ட் ஏஜாக இருந்தால் அந்த லெவலில் அவங்க என்ன வேணுமோ அதை பண்ணிட்டு இருப்பா. ஸோ நம்ம வந்து ஓகே அது நேச்சர் தானேன்னு விட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த டிசிப்ளின் கிடைக்காது. அந்த டிசிப்ளின் நம்ம வந்து ஃபிசிக்கல் டிசிப்ளின், அதாவது அந்த பாடி டிசிப்ளின் இல்லைன்னா நம்ம அவங்களோட மைண்ட் டிசிப்ளின் நம்மளுக்கு அந்த ஃபோக்கஸ் கிடைக்காது. எல்லாமே அவளுடைய லெவலுக்கு இறங்கி அவங்க கூட விளையாடணும். எங்கே வந்து அவங்கள நம்ம வந்து லைன் ட்ரா பண்ணி அதோட அவங்கள ஹோல்டு பண்ணணுங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அதே சமயத்தில் வந்து நம்ம அவங்ககிட்ட ஸ்ட்ரிக்டாக இருக்கோங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, காமிஷ் வெளியேவா. இன்னும் முன்னாடி வா. கால் சைடில் திருப்பிட்டு பார்த்தல, சைடில் திருப்பிட்டு உட்காரு. எழுதி போ. என்ன பார்த்து நீ இன்னொன்று என்ன தெரியுமா, நம்ம டீச்சருங்கிறது நம்ம என்ன நினச்சிப்போம், நம்ம பேசிகிட்டே அவங்க கேட்கணுங்கிறது நினைப்போம் இல்லையா? நம்ம என்ன சொல்கிறோமோ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கணுங்கிறத நம்ம நினச்சிப்போம், ரைட்? ஆனால் நம்ம வந்து லிசனராக இருக்கணும். லைக் அவங்க வந்து கண்டரை உளறினாலும் பொறுமையாக நம்ம கேட்கணும். சம்மந்தமே இல்லாமல் அவள் வந்து நம்மக்கிட்ட பேச வந்தாள்னா வி ஷுட் வெல்கம் தெம். என்ன பேசுகிறாளோ, கீழ் லெவலில் பேசினாலும் அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணணும். ஓ வா, வெரி குட் வெரி குட். அப்புறம் என்னாச்சு, லைக் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அவள் லெவலுக்கு பேசினா அவங்களுக்கு என்ன நெக்ஸ்ட்டு, ஓ நம்ம கேட்குறா, நம்ம சொல்கிறத அவங்க மதிக்கிறாங்கன்ற ஒரு இது வந்து தே வில் கம் க்ளோசர் டு அஸ். அப்போது என்ன, க்ளோஸாக வர வர நம்ம வந்து எதுக்கு கோச்சிக்கிறோம், எதுக்கு திட்டுறோம், இவள் வந்து நம்ம கூட ஃப்ரெண்ட்லியாக தானே இருக்கா, அப்போ நம்ம இப்படி பண்ணனால தானே அவள் கோச்சிக்கிறான்ட்டு அவள் வந்து அதை பாசிட்டிவாக மாறி எடுத்துட்டு கரெக்டாக இன்னும் அழகாக அவங்க இப்போ நம்மளை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவாள். நம்மளை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கால் சைடில் திருப்ப, ஸ்டடியாக பண்ணு. நிஷ்கலா போய் அவளுக்கு முதல் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கோ. கால் சைடில் இருக்கு. அப்படியே 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 கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். காலை ஆட்டாடுறா, கையெடு, அப்படியே ஸ்லோவாக கையெடு. பேக் ஸ்ட்ரைட். அப்படியே அப்படியே அப்படியே. இந்த மாதிரி வீட்டில் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணா பேலன்ஸ் வச்சுருவோம். ஓகே, ஜட்ஜ்மெண்டெல்லாம் நம்ம இருக்கவே கூடாது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. இன்னைக்கு நம்ம நினச்சிருப்போம் இவன் எங்கடா இது ஒழுங்காகவே பண்ண மாட்டேங்கிறான்னு அப்படி நினைக்கிற குழந்தை தான் ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு பார்த்தா நல்லா ஆடிட்டு இருப்பா. 10 வருஷம் கழிச்சு பார்த்தா இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருப்பா. ஸோ அதனால் வந்து இந்த இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நம்மளால் வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியாது ஸ்டூடெண்ட்ஸை. ஜட்ஜ் பண்ணவும் கூடாது. சஞ்சனா பண்ணு, ஃப்ளாப் பண்ணு, கால் கிட்ட கொண்டு போ. இப்போ பட்டர்ஃப்ளை ஆன்ஸ்டாமன் கால் அப்படியே ஃப்ரண்ட்ல வந்துட்டு செஸ்ட் ஃப்ளாட்டாக வை, ஸ்டமக்கு வை. கரெக்ட் கரெக்ட். எல்லாரும் காமிஷன் மாதிரி பண்ணு. No space. Turn that side up. சஞ்சனா என்ன பண்ணிட்ட? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் விச் ஐ ஃபாலோ, அதை நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். சில குழந்தைகள் இருக்கா, அவளுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பண்ணுறதுக்கு ஆசையாக வருவாங்க. ஆனால் வந்து அந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்காது அவளுக்கு, சொல்கிறத புரிஞ்சுட்டு அப்போ பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம 100 வாட்டி சொன்னோம், 10 வாட்டி சொன்னோம், நம்ம ட்ரெயின் ஆகக்கூடாது. ஏன்னா எமோஷ்னல்
பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டீச்சர்ஸாக இருக்கிற வாழ்க்கை. அந்த மென்டல் பேலன்ஸை விட்டோம்னா நம்ம வந்து நல்ல ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம உருவாக்கவே முடியாது. நம்மளுடைய எனர்ஜி, நம்மளுடைய அந்த மென்டல் ஹெல்த் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேரும், நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி. ஸோ நம்மளுடைய மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த், எனர்ஜி லெவல் எல்லாமே இம்பார்ட்டண்ட்.